Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் Veni Easy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம டேஸ்டியான ஸ்வீட் கோகனட் தோசை தான் பண்ண போறோம். இத வந்துட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் தோசை ரெண்டுமே பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இன் கேஸ் நீங்க இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் தோசாக்கு சுகர் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சர்க்கரை வந்துட்டு ரொம்ப ஹெல்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் காலி ஆயிடுச்சு, அதனால் நான் சுகர் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே 3 ஏலக்காய். இப்போ இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சுகர் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம சுகர் வந்துட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தோசைக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்துட்டு மைதாவில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இது கூட நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான பேட்டர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பேட்டர் கூட இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறோம். அண்ட் அந்த கோகோனட் மிக்ஸ் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த இன்ஸ்டன்ட் பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அண்ட் நான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர் இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான கோகோனட் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த கோகோனட் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட கோகோனட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ண கேஷ்யூநட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ண பாதாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுகர் வேண்டான்னா வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு நம்ம வேக வைக்க தேவையில்லை. இது அப்படியே தோசை மேலே வச்சு வேக வச்சோன்னாவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் இந்த தோசை சுடுறதுக்காக ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நார்மலாக நம்ம தோசை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஊற்றிருக்கேன். இது 1 நிமிஷம் அப்படியே நம்ம மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த தோசைக்கு ஆயில் சேர்க்காதீங்க, டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இந்த தோசை நல்லா வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கோகோனட் மிக்ஸ் வந்துட்டு நம்ம இது மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கோகோனட் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு சைடு மட்டும்தான் கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தோசாவை மடித்து போட்டுடலாம். இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு இன்னொரு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது இன்னொரு சைடு திருப்பி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு இல்லைனா வெளியில் வந்துடும். பாருங்கள், நான் இது இன்னொரு சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம மைதா மட்டும் போட்டிருக்கிறதால நீங்கள் தோசை வந்துட்டு ஃபோல்ட் பண்ண உடனே சைட்லலாம் ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீல் ஆகிடும். இப்போ நான் இது இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு 1 மினிட் நம்ம மீடியம் ஹீட்டில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த தேங்காய் வந்துட்டு கரெக்டாக வேகும். பாருங்கள், இந்த தோசை வந்துட்டு 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி மீடியம் இல்லைனா லோ ஹீட்டில் வேக வச்சாங்க தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இப்படி வரும். இது வெந்த உடனே நம்ம இப்போது தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா தோசையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் கோகோனட் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ, சாப்பிட்டாலும் அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.